பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் கடைசியில் சொல்கிற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு முதல்லயே சொல்கிறேன். ஒரு திவ்ய தேசத்தை பற்றியும் ரொம்ப அருமையாக நமக்கு பல குறிப்புகளோட ஸ்தல புராணங்களோட விளக்கமாக சொல்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். எப்பொழுதும் போல நம்முடன் இன்றும் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலா சார். அவர் அவ்வளவு அருமையான விஷயங்களை சொல்லும் பொழுது அன்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சில சமயம் இந்த சொல்லின்னு வரும்போது சில முக்கியமான விஷயங்கள் எபிசோட் கடைசியில் கூட வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. அதனால கேட்கும்போது முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துல நிறுத்திடாம கடைசி வரை கேளுங்க. அப்பதான் அந்த திவ்ய தேசத்தினை பத்தின குறிப்புகள் மொத்தமா உங்களுக்கு தெரியும். நம்ம போய் திவ்ய தேசத்தை சேவிக்கும் பொழுதும் நமக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு திவ்ய தேசத்தையும் பெருமாள் பிராட்டி அவளுக்கு என்ன திருநாமங்கள், அந்த திருநாமங்களுக்கான காரணம் என்ன, அவ யாருக்கு பிரத்யட்சமா அந்த திவ்ய தேசத்துல காட்சி கொடுத்தா, அந்த திவ்ய தேசத்தினுடைய ஸ்தல புராணம் என்ன, அந்த திவ்ய தேசம்னு அது ஏன் கொண்டாடப்படுறது, எந்தெந்த ஆழ்வார்கள் அந்த திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, அந்த திவ்ய தேசங்கள்ல கொண்டாடப்படுற விழாக்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள் புதியல் களஞ்சிய மாதிரி அவர் நமக்கு அள்ளி அள்ளி தரும்பொழுது நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம், அதை கடைசி வரை கேளுங்கோ, அனுபவிங்கோ. அந்த திவ்ய தேசத்துக்கு போகும்பொழுது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு நன்னா பெருமாளையும் பிராட்டியும் சேவிச்சுட்டு வாங்கும். இதுதான் ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ நமக்கு இந்த தொடர்ல நம்ம 40 சோழ நாட்டு திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டோம். இப்போ நடுநாட்டு திருப்பதிகள்னு கொண்டாடப்படுறதுல 2வது திவ்ய தேசமான திருக்கோவிலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை தான் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். திருக்கோவிலூர்னு ஒன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவா ஒரு இடைக்கடியில கூடி நின்று முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 3 இதுதான் வந்தது. ஆக்சுவலா நமக்கு அப்புறம் கிடைச்சி அதுக்கப்புறம் இலக்கண பேசிஸ்ல முதல் 1000, 2ஆம் 1000 பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு கொண்டாடப்படுற இந்த 3 பேருமே ஒரே சமயத்துல அவ ஒரு இடைக்கையில செஞ்சுச்சு. அவ பெருமாள் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார், எப்படி இந்த பாசுரங்கள்லாம் வந்தது அப்படின்னு பல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோட நம்மளோட பகிர்ந்துக்க போறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். நம்ம அவரோட வார்த்தைகளால இந்த தொடரை, இந்த திவ்ய தேசத்தை பத்தின குறிப்புகளை தொடர்ந்து அனுபவிப்போம். வணக்கம் பாலா சார். வணக்கம். எல்லா பக்த கோடி ஜனங்களுக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீயம்பதியான நாராயணன் உரைகின்ற திவ்ய தேசத்தில் 108 திவ்ய தேசத்தில் சோழநாட்டு திவ்ய தேசம் 40 நாம் சேவிச்சாச்சு. அடுத்ததாக நடுநாட்டு திவ்ய தேசம்ல 2 இருக்கு. இந்த 2ல் 1 நம்ம சேவிச்சாச்சு, திருவகேந்திரபுரம். அதில் 2வதா இருக்கிற திருக்கோவலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை இன்னைக்கு சேவிக்க போகிறோம். இந்த திவ்ய தேசம் பேர் திருக்கோவலூர். நிறைய பேர் திருக்கோவிலூர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஏன்னா கோவில் இருக்கிறதுனால திருக்கோவிலூர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இது ஆக்சுவலாக திருக்கோவலூர். அதில் காரண பெயரையும் பார்த்துருவோம். ஏன் திருக்கோவலூர்னு? கோவலன் அப்படின்னா கண்ணன், கண்ணனோட ஸ்தலம். கோபாலன், கோவலன்னா கோபாலன். இந்த கோபாலன் ஆகிய கண்ணனோட ஸ்தலம் இது. வெறும் கண்ணனோட ஸ்தலம் இல்லை, இந்த கிருஷ்ணாரண்யம் இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணாரண்யத்தில் இருக்கிற அந்த பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரத்தில் இது ஒன்று. மீதி 4 நம்ம சோழ நாட்டில் நம்ம பார்த்தாச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், அதுக்கப்புறம் திருக்கண்ணமங்கை, இது 4 பார்த்தாச்சு. ஒன்றே ஒன்று தான் நடுநாட்டில், அது திருக்கோவலூர் பஞ்சகிருஷ்ண க்ஷேத்திரத்தில் இது ஒன்று. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே தான் திருவிக்கிரமன் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். இன்னும் நீங்கள் கண்ணன் இருக்கார் சொல்கிறீங்க, அப்புறம் திருவிக்கிரமன் இருக்கார் சொல்கிறீங்களே அப்படின்னாக்க, முதல்ல கண்ணன் தான் வந்தார், கண்ணன் தான் இங்கே இருந்தார். இது சதுர்யுகங்களுக்கு முன்னாடி வந்த கோவில் அப்படின்பா. இது ரொம்ப பழமையான கோவில். முதல்ல கோவன்கிற பேருக்கு ஏற்ப கண்ணன் தான்
இந்த கண்ணன் சன்னதி இன்னும் இருக்குது. நீங்கள் உள்ளே போனேன்னா கோவிலுக்குள்ளே வலது பக்கத்தில் சின்னதாக இருக்கும் சாலிகிராம மாலை ஆன கண்ணன். அந்த கண்ணன் தான் இங்கே இருந்தார். முதல்ல கண்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் திரிவிக்ரமமூர்த்தி வந்தார். அவர் வந்த உடனே எல்லாரும் திரிவிக்ரமன் ஞாபகம் இருக்குது, அங்கே இருக்கிற கண்ணனை பற்றி யாருக்கும் ஞாபகம் கிடையாது. இது எப்படின்னா எல்லாரும் சொல்லுவா இல்லையா, திருப்பதியில் வந்து வராக பெருமாள் தான் முதல் அவரோட க்ஷேத்திரம் தான் அது, வராக க்ஷேத்திரம் அது. ஆனால் நம்ம எல்லாரும் திருப்பதினா வெங்கடாஜலபதி அப்படின்னு ஆக்கிட்டோம். அவர் முதல்ல இருந்தார். வெங்கடாஜலபதி வந்த உடனே என்னாச்சு, அவர் பேரை மறந்து எல்லாரும் வெங்கடாஜலபதியோட க்ஷேத்திரமாக அதை நினச்சிவிட்டோம். அதே போல் இது கண்ணனோட க்ஷேத்திரம். பிற்காலத்தில் வந்தவர் திரிவிக்ரமன். திரிவிக்ரமன் இப்போ அங்கே மூலவராக இருக்கார். அங்கே எல்லாரும் சேவிக்கிறோம் நம்ம. பட் இது வந்து கண்ணனோட க்ஷேத்திரம் சொன்ன மாதிரி. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிவிக்ரமன் வந்து அந்த 3 அடி நிலங்கேட்டு வந்தார் இல்லையா, அந்த கதையை சுருக்கமாக சொல்லிடலாம். அந்த அளந்த இடம் அந்த போஸ்ட்லேயே இருப்பார். இதுக்கு முன்னாடி இதே போல் திருக்காழிச்சீராம விண்ணகரம் சீர்காழிலையும் பார்த்தோம். தாடாளன் தாடாளாவா தாடாளாவா வெண்ணையுண்ட தாடாளாவா தவிட்டுப்பானை தாடாளாவான்னு அந்த தாடாளன் அளந்த இடம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சீர்காழிலையும் இன்னொரு இடம் வந்து திருவெக்கா காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது. அந்த 2 இடத்துலையும் எப்படின்னா பெருமாள் வந்து இடது திருவடி தான் தூக்கிட்டு இருப்பார், வலது திருவடி வந்து பூமி மேலே இருக்கும். அவரோட இடது கையில் அந்த 1ன்னு காமிச்சிட்டு இருப்பார். அதாவது நான் 2 அடி அளந்துட்டேன், கீழே 1 அடி அளந்துட்டேன், மேலே அங்கே ஆகாசத்தை அளந்துட்டேன், இன்னும் 1 அடி இங்க அப்படின்னு கேட்குறார் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட மிரர் இமேஜ் அப்படியே. இதில் வந்து இடது திருவடியை வந்து பூமி மேலே வச்சுட்டு இருப்பார், வலது திருவடியை வந்து ஆகாசத்தில், அண்ட் அவரோட வலது கை வந்து 1ன்னு காமிச்சிட்டு இருக்கோம், இன்னொரு 1 அடி எங்கே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பார். இதில் சின்னதாக அந்த கதையும் சொல்லணும் இல்லையா, இது எப்படி வந்தது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இது வந்து வாமன அவதாரமும் திரிவிக்ரம அவதாரமும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மிருகண்டு மகரிஷி அப்படின்ட்டு இருந்தார். மிருகண்டு மகரிஷிங்கிறவர் வந்து மார்க்கண்டேய மகரிஷி பற்றி எல்லாருக்கும் தெரியும். மார்க்கண்டேய மகரிஷியோட தாப்பனார் திருத்தந்தை. அவருக்கு வந்து இவரோட வாமன அவதாரத்தையும் திரிவிக்ரம அவதாரத்தையும் பார்க்கணுன்னு ஆசையா. அதனால அவர் ஒரு இடத்துல தவம் இருந்தார். அவரோட தவத்தை மெச்சி பிரம்மா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது எனக்கு வாமன அவதாரத்தையும் இதையும் பார்க்கணும் அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணார், நீ போய் இந்த க்ஷேத்திரத்தில் போய் நீ அங்கே தவம் இரு, அங்கே உனக்கு அவர் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மிருகண்டு மகரிஷி கிட்ட அவர் சொன்ன உடனே மிருகண்டு மகரிஷி வந்து அவரோட ஒய்ஃப் மித்ராவதி அப்படிங்கிற அவளோட இங்கே வந்து இங்கே ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டு இங்கே அவர் தவம் இருந்தார். அதுக்கு முன்னாடி நம்ம இவரை பற்றியும் பார்த்துடலாம். யார் இந்த வாமனரோட அந்த அவதாரத்தையும் பார்த்துடலாம். வாமனர் அவதாரம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மகாபலி சக்கரவர்த்திங்கிறவன் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது, நல்லவன். இன்றைக்கும் அவனை வந்து இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் போது தெரியும், கேரளாவில் அவனை வரவேற்பா கோலம் எல்லாம் போடுவா, அவனுக்காக எல்லாம் இது பண்ணுவான். நல்லவன் தான். என்ன அவன் எல்லாம் போர் புரிஞ்ச போது, சத்திரிய தர்மம் போல் போர் புரிஞ்ச போது இந்திரனை ஜெயிச்சு இந்திரலோகத்தெல்லாம் அவன் பிடுங்கிட்டான். போர் புரிஞ்சு தான் ஜெயிச்சான். ஒன்றும் கொடூரமாக எல்லாம் பண்ணல, யாரையும் இப்போ துன்புறுத்தலை அப்படிலாம் பண்ணி போர் புரிஞ்சு ஜெயிச்சுட்டான். கஷ்யபரும் அதித்தியும் அவனோட அப்பா அம்மா. அவன் இப்படி தோத்த உடனே வந்து அதித்திக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணாலும் அவள் வந்து 12 நாள் பயோவிரதமாக, அதுக்கு அதாவது பால் மாத்திரம் சாப்பிடுவாளாம், வேற ஒன்றும் சாப்பிட மாட்டான். பால் மாத்திரம் சாப்பிட்டு பெருமாளை நினச்சிட்டு வேண்டிட்டு இருந்தாளாம். அப்போ பெருமாள் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னானா. அப்போ சொன்னாலாம் இது போல் இந்திரன் வந்து என்னோட பிள்ளை அவனோட இந்திரலோகத்தை அவன் பறி கொடுத்துட்டான், அந்த இந்திரலோகத்தை மீட்டு தரணும், அதுக்கு நீயே எனக்கு பிள்ளையாக வந்து வாய்க்கணும், வந்து எனக்கு இந்திரலோகத்தை மீட்டு தரணும் அப்படின்னாலும். பெருமாளும் ஆஹா அதனால என்ன, அவர் பக்தர் என்ன கேட்குறாலும் அதை பண்ணிவிடுவார் அவர் தான். உடனே வந்து இந்திரனுக்கு தம்பியாக வந்தார். அதனால் ஒரு பேர் உபேந்திரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். உபேந்திரன் அப்படின்னா இந்திரனுக்கு தம்பி அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட இந்த ஒரு இது வருது, உபேந்திரோ வாமன பிராம்சுர் அமோக சுச்சிருர்ஜிதா அப்படின்னு ஒரு லைன் வருது. ஸோ உபேந்திரனா எடுத்தார். உபேந்திரன்றவர் வாமனர், வேறு யாரும் இல்லை, இந்த குள்ளமான உருவம் கொண்ட வாமனர். அவர் கடகடன்னு அவர் வளர்ந்து வாமனர் வந்து அந்த குள்ள ரூபத்திலேயே
ஆகி பூனல் கீணல்லாம் அவருக்கு எல்லாம் தரிச்சாச்சு. அவர் உடனே போயிட்டு அவருக்கு என்னென்னா அந்த மகாபலி சக்கரவர்த்தி கொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருப்பான். மகாபலி சக்கரவர்த்திங்கிற வந்து பிரகலாதன் இருக்கார் இல்லையா, பிரகலாதனோட பேரன். பிரகலாதனுக்கு ஒரு பிள்ளை விரோச்சனன் அப்படின்னு இருந்தான். இந்த விரோச்சனோட பிள்ளை தான் இவன். ஸோ பிரகலாதனோட பேரன். பெருமாள் வந்து பிரகலாதன் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்காராம். உன்னோட கண்ணெதிர்க்கே உன்னோட தகப்பனாரனை வந்து நான் அவரை கொன்னுட்டேன், எனக்கு அதனால வந்து உன்னோட வம்சாவளி உன்னோட வழித்தோன்றல் இனிமே யாரையும் என் கையால் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு பிரகலாதனுக்கு வாக்கு கொடுத்துருக்காராம். அதனால் அவர் பார்த்தாராம், இது வந்து மகாபலி அவனோட பேரன் இல்லையா, அதனால் அவனை கொல்லக்கூடாது, அவனை ஒரு மாதிரி ஏமாற்றி தான் அவன்கிட்டேருந்து அந்த நாட்டை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், நேராக போனாராம். அவங்க ஏதோ யாகமெல்லாம் பண்ணி இல்லை தானமெல்லாம் கொடுத்துட்டுருக்கானா. அது நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும். தானம் கொடுத்த போது குள்ளமாக ஒரு உருவத்தில் வாமனர் போயிட்டு எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்ன உடனே அவன் கொஞ்சம் ஏளனமாக பார்த்து இவரோட 3 அடி எவ்வளோ இருக்க பொறுத்து சொல்லிட்டு ஆஹா அளந்துக்கோ அப்படின்னாராம். உடனே அவர் விஸ்வரூபம் எடுத்தாராம். விஸ்வரூபம் எடுத்து அவரோட ஒரு காலால் அப்படியே பூமி அளந்தாராம். பூமி அளந்தவுடனே பூமி ஃபுல்லாக ஒரு கால் ஆயிடுத்து. இன்னொரு கால் எங்கே போகிறது, இன்னொரு கால் நேராக ஆகாயத்தை அளந்தாராம். ஆகாயத்தையும் அளந்தாச்சு. அப்போ தான் கேட்குறார் அவர், பூமியை ஒரு காலால் அளந்துட்டேன், ஆகாயத்தை ஒரு காலால் அளந்துட்டேன், 200 அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் வந்து அவனுக்கு புரிஞ்சுடுத்து மகாபலிக்கு தான் பண்ண தப்புனால தான் பண்ண அந்த அந்த ஒரு செருக்கு அடக்கிறதுக்கு, அவனோட கர்வத்தை அடக்கிறதுக்கு தான். அவன் வந்து ஒரு கெட்டவன்னு சொல்லக்கூடாது, நாம் அவனோட கர்வத்தை அடக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அவனோட சிரசையே காமிச்சு என்னோட சிரஸ் மேலே உங்களோட பாதத்தை வைங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரஸ்னால் அழுத்தி அவனை பாதாள லோகத்தில் கொண்டு போனான். ஸோ அதனால தானே பகவானே சொல்ல மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே, அவளோட அவகிட்ட இருக்கிற அந்த செருக்க தான் அடக்குவாரு தவிர அந்த செருக்கு அடக்கிறதுக்கு தான் வந்தார் அவர். அதனால அவனை கொல்லல, அவனை நேர பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டாரான். ஸோ இந்த மாதிரி தான் அவர் திரிவிக்ரமனா வந்தார் இல்லையா. ஸோ இந்த அவதாரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிருகண்டு மகரிஷிக்கு ரொம்ப ஆசை. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கார், ஆனால் இதை பார்க்கணும். ஸோ இப்படி இருந்தபோது அவர் என்ன பண்ணாரா, அந்த பிரம்மா சொன்னபடி அங்கே தவம் இருந்தா அவரோட அந்த மித்ராவதி அவரோட பாரியா என்ன பண்ணால் அங்கே வர்ற எல்லாருக்கும் அன்னதானம்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் டெய்லி அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். ஸோ அங்கே பெருமாளும் ஒரு டைம் வச்சுருப்பார் இல்லையா, அந்த டைம் ஆன உடனே அவரும் வந்தாராம். அங்கே வந்து ஒரு வயோதிக பிராமணனா வந்து அன்னதானத்துக்காக அவர் கேட்டாராம். அப்போ 2 பேரும் சாப்பிட்டாச்சு. 2 பேரும் சாப்பிட்டு சமையல் உள்ள ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி மகாபாரதத்தில் வித்யம்ச திரௌபதிக்கான மாதிரி ஒன்றுமே இல்லை. உடனே சமையல் உள்ள போனாலாம். ஒன்று அப்படியே பெருமாளை வேண்டினாலாம், இப்போ வந்திருக்கார் இவர் கொடுக்காம எனக்கு இருக்கப்படாது, நீ தான் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்தாலும் அந்த பாத்திரம் பூரா உணவு இருந்துதான். அந்த உணவு எடுத்து அப்படியே பெருமாளுக்கு கொடுத்தாலாம். இந்த பெருமாள் அந்த ஒரு வயோதிகர் கொடுத்தாராம். இந்த வயோதிகர் கொடுத்த உடனே அவர் பெருமாளாக காட்சி தந்து இவா 2 பேருக்கும் அருள் புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகண்டு மகரிஷினோட கதை. இந்த கதையினால என்னாச்சுன்னா அந்த இவர் இருக்கார, அவர் எந்த இடத்துல அவர் காட்சி தந்தாரோ அதே இடத்துல அப்படியே இருக்கார், இன்னைக்கும் இருக்கார் அவர். இவர் இருக்கார திரிவிக்ரமாவதாரம். திரிவிக்ரமாவதாரம் வந்து கல்லுனால் ஆன சிலை இல்லை, சொதையினால் ஆன சிலையும் இல்லை. இது வந்து என்னது ஒரு மரம், தரு அப்படிங்கிற மரம், தரு அப்படிங்கிற மரத்தினால் ஆனதான் அது. அந்த மரத்தினால் ஆனது. அதுக்கு எல்லாம் வர்ண கலாபம்லாம் இருக்கும். அதாவது மூலிகை வர்ணம் அடிச்சிருப்பா அப்படின்பா, மூலிகை வர்ணம் அடிச்சிருப்பா. சிவந்த உதடுகள், பச்சை திருமேனி எல்லாம் பிரமாதமாக இருப்பார், அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. பட் மூலிகை வர்ணம் எல்லாம். இது வந்து கல்லுனால் ஆனதில்லை இந்த இடம். இது ஒன்று. இன்னொன்று, இந்த இடம் வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்குது. தட்சிண பினாகினி அப்படின்பா, கிருஷ்ணபத்ரா ஆறு அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆற்றங்கரையில் தான் இவருங்க தவம் இருந்து இவர் பெருமாளை குறித்து இது பண்ணார். ரைட்டா. இதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து திரிவிக்ரம பெருமாள் மேலே தான் ரொம்ப, அதாவது அவளுக்கு மனசால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச, என்னதான் கிருஷ்ணன் கிட்ட ஆசையாக இருந்தாலும் அவருக்கு திரிவிக்ரம பெருமாள் மேலே அவளுக்கு ரொம்ப மனசளவில் அவருக்கு ரொம்ப பிடிச்சவரா. எப்படின்னா அவளோட ஒவ்வொரு 10 பாசுரத்துலேயும் அவள் வந்து ஒரு பாசுரத்தில் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்கா. 1லேருந்து 10 பார்த்தேன்னா 3வது பாசுரம் முதல்ல ஆரம்பிச்சதே ஓங்கி உலகளந்ததான்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு பாடியிருக்கா. அதுக்கப்புறம் 11லேருந்து 20 பார்த்தோம்னா 17வது பாசுரத்தில் உம்பர் ஹோமானே ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே எழுந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று பாடியிருக்கா. 21லேருந்து 30 பார்த்தோம்னா அன்று உலக வளர்ந்தாய் அடிபோற்றி அப்படின்னு பாடியிருக்கா. ஸோ 3 இடத்துல வந்து திருவிக்ரம அவதாரத்தை பற்றி அவள் பாடியிருக்கா. அண்ட் அகஸ்மாத்தா 3 திவ்ய தேசத்தில் திருவிக்ரம அவதாரத்தில் அவர் இருக்கார். அதுக்கும் இதுக்கும் எப்படி ஒத்துமை வந்ததுன்னு தெரியல. நான் அப்படி இதை பார்த்த போது எனக்கு என்னமோ தோணித்து, அவள் 3 இடத்துல பாடியிருக்கா, இவரு 3 இடத்துல இருக்கார் திருவிக்ரமனா அப்படின்னு தோணித்தது. இது வந்து ரொம்ப பழங்காலத்திலேருந்து இருந்த கோவில் அப்படின்பா. திருவிக்ரமனே வந்து ஏதோ கிமு 300க்கு முன்னாடியிலேருந்து வந்தது அப்படின்பா. பெரிய கோவில், 5 ஏக்கர் நிலப்பரப்பு, 11 நிலை கோபுரம். இந்த கோபுரம் வந்து நம்ம ஊரில் 3வது ஹைட்டான கோபுரமா. ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்குள்ள உயரமான கோபுரம் 236 அடி. அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் 196 அடி. 3வது திருக்கோவிலூர் 192 அடியா. 192 அடி. இதில் முன் கோபுரம் ராஜகோபுரம் மாதிரி. கோபுரத்தை தாண்டி ஊர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உள்ள கோவில் இருக்கு. ஸ்ரீரங்கம் மாதிரி நேரம் ராஜகோபுரம் ஆன உடனே கோவில் வந்துடுறதா இல்லையே, ராஜகோபுரத்துக்கு அப்புறமா ஊர் போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு நம்ம கோவிலில் போவோம். அதே போல் இங்கேயும் மெயின் கோபுரத்துக்கு இருக்கும். இதுக்கு பின்பக்கம் இருந்த கோபுரம் வந்து அப்படியே என்ன சொல்றது, அது வந்து கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு, அது வந்து இன்னும் சரி பண்ணல அப்படியே இருக்கு அப்படின்பா. ஸோ இது சொல்லியாச்சு. இன்னொன்று பார்த்தோம்னா பெருமாள் வந்து எல்லா இடத்துலையும் இடது கையில் வந்து சங்கு வச்சுட்டு இருப்பார், வலது கையில் சக்கரம் வச்சுட்டு இருப்பார். இந்த இடத்துல மாத்திரம் சக்கரம் இடது கையில், சங்கு வலது கையில் வச்சுட்டு இருப்பார். சங்கு வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், அதாவது ஊதற அளவுக்கு கீழே இருக்கும், இதோட கீழே இருக்கும், அந்த மாதிரி இருப்பார். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, பெருமாள் வந்து அதாவது அவனை ஜெயிச்சாச்சு, யாரை மகாபலியை ஜெயிச்சு இவனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதனால் அந்த வெற்றியை பண்ணுறதுக்காக நம்ம சங்கு ஊதுவோம் இல்லையா, அதனால் அந்த வெற்றியை சொல்கிறதுக்காக சங்கு ஊதுறதுக்காக அவர் ரெடியாக ரைட்டில் சங்கு வச்சுட்டு இருக்காரு அப்படின்பா. இன்னொன்று என்ன சொல்லுக்கா, அவர் வந்து மிருகண்டு மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அப்போ வந்து தீயவைகளை அழித்து அந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக அந்த சங்கை வந்து வலது கையில் பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அதுவும் சொல்லுவாள். இந்த இடம் இந்த சந்நிதியில் பார்த்தீங்கன்னா அங்கே திருவிக்ரம அவதார சன்னதி பெருசாக இருக்கும். திருவிக்ரமன் இருக்கார். இடது கை அவருக்கு இடதுபுறம் வந்து நாச்சியார் இருப்பா, அதுக்கப்புறம் பிரகலாதன் இருப்பா, மகாபலி இருப்பா. இவ்வளோ பேரும் உள்ளேயே எங்க மூலவஸ்தானத்திலேயே. வலது பக்கத்தை பார்த்தீங்கன்னா சுக்ராச்சாரியார் இருப்பார். நமுச்சி அப்படின்னு, நமுச்சிங்கிற வந்து மகாபலியோட பிள்ளையம். அவன் இதெல்லாம் ஆனப்புறம் நமுச்சி வந்து அவர் கூட சண்டை போட வந்தாராம். நீங்கள் வந்து முதல்ல சின்ன காலோட வந்து இப்போ பெரிய காலோட வந்து ஏமாத்துட்டீங்க, நீங்கள் அதே அந்த சின்ன காலோட தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வந்தாராம். அவனை வந்து காற்றில் சுழற்றி அடித்த அப்படிங்கிற மாதிரி அவனை காற்றில் சுழற்றி அடிச்சுட்டு அந்த அந்த நமுச்சிங்கிறவன் அவரால் என்ன சொல்கிறது, அவரால் பலியானாலே அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, அந்த நமுச்சியும் உள்ளே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் மிருகண்டு மித்ராவதி இவா 2 பேரும் இருக்கா. கருடாழ்வார் இருக்கார். 3 ஆழ்வார்களும் இருக்கா. இந்த 3 ஆழ்வார்கள் தான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இதில் வந்து சொல்லுவார்னா, அதாவது முதல் திவ்ய தேசம் அப்படிங்கிற பெருமையே இதுக்கு உண்டு அப்படிங்கலாம். என்னதான் இருந்தாலும் என்னது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஸ்ரீரங்கம்னா முதல் திவ்ய தேசம், இதை போய் நீங்கள் ஸ்ரீரங்கம் முதன்மையான திவ்ய தேசம் தான் கண்டிப்பாக. ஆனால் திவ்ய தேசங்கிறது என்ன, 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண வைணவ தலங்கள் தான் நம்ம திவ்ய தேசங்கிறோம். 12 ஆழ்வார்களில் யார் முதல் ஆழ்வார்கள், இவா தான். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், இவா 3 பேர் தான். இவா 3 பேர் மங்களாசாசனம் பண்ண ஒரே கோவில் எது, இந்த கோவில் தான். அதனால இந்த கோவில் வந்து முதல்ல திவ்ய தேசம்ங்கிற அந்த பெருமையை அடைஞ்சதுங்கிறது இந்த கோவில் தான் கண்டிப்பா. ஓகே, வரிசையில் வந்து நம்ம 42வது அப்படின்னா கூட அந்த பெருமையை அடைஞ்ச கோவில் வந்து இந்த கோவில் தான் இது. ஸோ இவாள்லாம் இருக்கா. தாயார் வந்து புஷ்பவல்லி தாயார், பூங்கோவல் தாயார்னு சொல்லுவா. சுரவிமானம், சுரவிமானம்னா தேவர்களுக்கு அருளிய விமானம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வர்றது. இந்த இடத்துலையும் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா பெருமாள் கோயிலையும் சிவன் கோயிலும் ஒன்று பெருசாக இருக்கும். இந்த இடத்துலையும் வீரட்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த வீரட்டேஸ்வரன் வந்து அந்தகாசுர வதத்தை அங்கே பண்ணாராம். ஸோ இங்கே இருக்கிற பெரிய சிவன் கோயில் ஆக்சுவலாக சிவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கோவில் அது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு ஒரு சின்ன கதைகள் இதோட சேர்ந்தது வந்து பாதாளகேது அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தானா. அவன் வந்து பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டானான். அதாவது யாரோட கண்ணுக்கும் தெரியாமல் நான் இருக்கா மாதிரி இருக்கணும்ன்ட்டு. பிரம்மாவும் அந்த வரனை கொடுத்துட்டாரான் அவனோட இதுக்காக.
அது ஆனவுடனே அவன் என்ன பண்ணான்னா, அந்த கண்வ மகரிஷி இருக்கார் இல்லையா, கண்வ மகரிஷியை துன்புறுத்தி அவரை வந்து அவரோட தவத்தெல்லாம் கலைச்சிட்டு இருந்தானா. அப்போ கண்வ மகரிஷி கிட்ட வந்து குசத்வஜன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தாராம். அந்த ராஜா கிட்ட கண்வ மகரிஷி எப்படியாரும் என்னை காப்பாத்துன்னு வேண்ட, அவளும் பெருமாளை வேண்ட. அந்த சமயத்தில் குவளயம் அப்படிங்கிற ஒரு குதிரை வந்துதான். அந்த குதிரை மேலே ஏறி அந்த அசுரனை துரத்தி அந்த ராஜா வந்து அவனை அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் அங்கேயே தவம் இருந்து அவனுக்கு முக்தி கொடுத்தார் பெருமாள், குசத்வஜன் ராஜாக்கும் அப்படிங்கிற அது ஒரு கதை இருக்கு. இன்னொன்று வந்து இங்கே வந்து நிறையா தீர்த்தமெல்லாம் இருக்குது. சொன்ன மாதிரி பிரம்மா வந்து பண்ணையாற்றங்கரையில் தான் அவர் தவம் இருந்தார். அதனால தான் அவர் சொன்னார். இன்ஃபேக்ட் பிரம்மா சொன்னாராம், நிறைய நாரதர் கிண்ணறர் எல்லாருமே இந்த கிருஷ்ணக்ஷேத்திரத்தை தவம் இருந்தா. ஸோ அதனால வந்து அவர் வந்து பிருகண்டு முனிவரை இந்த இடத்துல தவம் இரு அப்படின்னு அதனால தான் அவர் சொன்னார் பண்ணையாற்றங்கரையில். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பிரம்மனோட அவர் அந்த பாதத்தை தூக்கினார் இல்லையா, அந்த மேல் பாதத்தை தூக்கின போது அவர் கமண்டலத்திலேருந்து விட்ட தீர்த்தம் வந்து இங்கே சக்கர தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. இந்த சக்கர தீர்த்தத்தில் வந்து துர்வாச சாபம் ஒரு வாட்டி பெற்ற இந்திரன் வந்து இந்த சக்கர தீர்த்தத்தில் வந்து குளித்து அவன் பெருமாளை வேண்டி அவன் சாபம் நீந்தது அப்படின்பா. இன்னொரு சங்கு தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. குஹன் இங்கே வேண்டி தரிசனம் கிடைத்த இடம் பெருமாளுக்கு. இந்த இடம் வந்து பிண்டஸ்தானம் ருணமோச்சன தீர்த்தம் அப்படின்பா. அதாவது நம்ம இந்த பித்ருகாரியம்லாம் அந்த இடத்துல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கட்க தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து சுகுணன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் வந்து அவன் வந்து பிரம்மலோக பதவி அடைஞ்சான் இங்கே தவம் பண்ணி அப்படின்பா. வருஷ தீர்த்தம்னு இருக்குது. வருஷ தீர்த்தத்தில் வந்து பரசுராமரோட சாபம் போக்கிற இடம்னு இருக்குது. அகஸ்திய தீர்த்தம் இருக்குது. அகஸ்தியர் தவம் பண்ணி பெருமாளை பார்த்த இடம் அப்படின்னு இருக்குது. கண்வ தீர்த்தம் இருக்குது. கண்வ மகரிஷி தவம் இருந்து அவர் முக்தி அடைஞ்ச இடம்னு இருக்குது. இன்னொன்று மிருகண்டு தீர்த்தம். மிருகண்டு தீர்த்தத்தில் தான் அவர் மிருகண்டு வந்து இது போல் தவம் இருந்தார். ஸோ இது எல்லாம் ஆயிடுத்து. ஆனால் முக்கியமானது வந்து நான் இங்கே பெருமாளை பற்றி அந்த 3 ஆழ்வார்களை பற்றி சொல்லணும் இல்லையா, அவளை பற்றி சொல்லன்னா இந்த ஒரு எபிசோடே நிறைவாகாது. அதனால தான் அவளுக்கு தனியாக ஒரு எபிசோட் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் தனியாக வச்சுருக்கேன். அவளை பற்றி அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பார்ப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம் பாலா சார், ரொம்ப நன்னா சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற போது முதலாழ்வார்களால முதல்ல வந்து அவளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு ஆழ்வார் பாடின பொழுது பகவான் அவளுக்கு நடுவில் இணைஞ்ச போது அவளை பேசாம அவளுக்கு வந்து அவளுக்குள்ள தானும் ஒத்தரா அப்படி இடுக்கிண்டு நடந்த பெருமாளை பத்தி சொல்லாம இந்த எபிசோடு இந்த திவ்ய தேசத்தினை பத்தினது பூர்த்தி ஆகாது. நம்ம திருப்பி அடுத்த எபிசோட்ல ஆழ்வார்களோட அனுபவத்தோட சேர்ந்து நம்மளும் அனுபவிப்போம். வணக்கம்.